முதலில் அரசுகள் அந்த காவல்துறையில் இருக்கிற கடநிலை காவலர் தொடங்கி டிஜிபி வரையிலான அனைத்து காவலர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும், குறிப்பாக அவர்களுக்கான சம்பள உயர்வுகள், அது நீங்கள் 5 மடங்கு கொடுங்க, 10 மடங்கு கொடுங்க, அதேமாதிரி அவர்களுக்கான வீடு, அவருடைய குழந்தை செல்வங்கள் படிப்பதற்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி, இது போன்ற அடிப்படை வசதிகளை அனைத்தையும் செய்து கொடுத்துவிட்டு, அதற்கு பிறகு காவல்துறையினுடைய கவன குறைவினால் அல்லது அவர்களுடைய துணையோடு அல்லது அவர்கள் உடந்தையோடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்டாலோ அல்லது இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டாலோ அந்த காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு முதலில் பணியிலிருந்து அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீதியரசருடைய ஆணை அறிக்கை வாங்கி வச்சுக்கிட்டா போதாது, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன், சட்டமன்றத்தில் பேசினேன், இன்னி வரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. அப்போ அவர்களை காப்பாற்றுகிற சக்தி எது? அதனால் முதலமைச்சர் அவர்கள் இனியும் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற, கெட்ட பெயர் எடுத்துகிற, சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவங்களோடு மாறுபடுகின்றவர்கள் இங்கே உள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த அமைச்சருக்கே கட்டுப்பட மாட்டேன்றாங்க. அமைச்சர் சொல்றதே செய்ய மாட்டேன்றாங்க, எம்எல்ஏக்கள் சொல்றதே கேட்கறதில்ல. எம்எல்ஏக்கள் சந்திக்க மறுக்கிற இந்த ஆணவம் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எப்படி வந்தது? ஆக முதலமைச்சர் அவர்கள் இவர்களை சாட்டை கொண்டு இவர்களை தன் கையகத்தில் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன்.